எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் பற்றி ஸ்டெராய்ட்ஸ்னாலையும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனர்ஜிக்காகவும் அப்புறம் வந்து ஸ்டாமினாக்காகவும் எடுத்துப்பாங்கங்க. யூஸ்வலாக ஜிம்முக்கு போகிறவங்க அப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. இது வந்து நம்ம வந்து டாக்டரோட அட்வைஸை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் வந்து அவங்க எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாதான் நம்ம எடுத்துக்கணும். அதை ரொம்ப வந்து அவங்க சொன்னதை தவிர நம்ம ஜாஸ்தி எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹெல்த்தை பாதிக்கும். சில பேர் டேப்லெட்ஸ்லாம் வாங்குறாங்க, ஸ்டீராய்டுனே தெரியாமல் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா பல மாசங்களா வருஷங்களா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை சடனாக வந்து நிறுத்தும் போது வந்து என்ன ஆகும்னா நர்வ்ஸ் மசில்ஸ் எல்லாம் வீக்கன் பண்ணி விட்டுரும். இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நான். ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம லாங் டியூரேஷனில் எடுக்கும்போது வந்து அடிக்ஷனாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பாடியெலாம் பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அது பாடியெலாம் பில்ட் ஆகும். ஆக்சுவலி வந்து இந்த டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால தாங்க எப்பவுமே செல்ஃப் மெடிகேஷன் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.